கன்னியாகுமரி, நாகர்கோவில், தக்கலை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், 16 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் மழையளவு எந்த அளவுக்கு இருக்கிறது? எந்தெந்த பகுதிகளில் அதி கனமழை பெய்து வருகிறது? விவரங்கள். வணக்கம். அதாவது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமே பரவி உள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் குறிப்பா திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மலைப்பகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டங்கள்ல லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 4 நாட்களாகவே மழையானது பெய்து வருகிறது. குறிப்பா நாகர்கோவில், சுருளோடு, பாலமூர், மார்த்தாண்டம், மயிலாடி உள்பட பல்வேறு பகுதிகளில் குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல நேற்று காலை முதல் தற்போது வரை விட்டு 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 மழை பெய்து வருகிறது. இன்று காலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல வெயில் அடித்து வந்த நிலையில் தற்போது இந்த சாரல் மழை முதல் அதிகமான இடங்கள்ல கனமழையும் பெய்து வருகிறது. குறிப்பா அந்த மாவட்டம் மார்த்தாண்டம், அருமனை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல கடந்த 24 மணி நேரத்தில் பாலமூர் பகுதியில் 55.4 மில்லிமீட்டர் மழையும், சுருளோடு பகுதியில் 41.4 மில்லிமீட்டர் மழையும் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பா நம்ம அணையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேச்சிப்பாறை அணையினுடைய மட்டம் 36.94 அடியாகவும், 77 அடி கொண்ட பெருஞ்சாணி அணையினுடைய நீர்மட்டம் 40.05 அடியாகவும் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.